நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம். அல்லேலூயா. அடுத்தது ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் எவைகளை திறக்கிறார்? ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 21:19, 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, ஆபிரகாம் ஆகார் என்பவளை துரத்தி விட்டான். துரத்தி விட்ட உடனே கொஞ்சம் துருத்தியில தண்ணி, கொஞ்சம் அப்பங்களை கொடுத்து அனுப்பிட்டான். இவ ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோட வருகிறாள். வழியிலெல்லாம் இருக்கிற சாப்பாட்டை பசிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்த உடனே அங்க ஆகாரம் தீர்ந்து போச்சு. கையில ஒண்ணு இல்லை. எல்லாம் வெளியில நிக்கிறாங்களோ? யாரெல்லாம் வெளியில இருக்கா பாருங்க, கவனிங்க. கையில ஒண்ணு இல்லை, தாகமும் அடிக்குது, துருத்தியில இருக்கிற தண்ணியும் தீர்ந்து போச்சு. அல்லேலூயா. போக 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 புள்ள தாகம் அடிக்குதுங்கிறான், பசிக்குதுங்கிறான், ஒன்னும் முடியல. பிள்ளைய கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டா, விட்டுட்டு தூர போய் நின்று கதறி அழுதாள். ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். திறக்கிற கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். கண்களை திறந்த போது அவள் ஒரு நீரூற்றை கண்டார். அங்க நீரூற்றை ஆண்டவர் உருவாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அது ஏற்கனவே இருந்ததில்லை. இவளுடைய கண்களுக்கு ஆண்டவர் உண்டாக்கி வச்சது தெரியல. என் மக ஆகார் வர்றா, கைவிடப்பட்டு வர்றா, அவளுக்காக இந்த இடத்துல நான் தண்ணீர் ஊற்றை உண்டாக்குறேன்னு உண்டாக்கி வச்சுட்டாரு. ஆனா அவள் அதை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படலை, அடைச்சு கிடக்கு. மனசு இருண்டு கிடக்கு, வாழ்க்கையே இருண்டு கிடக்கு. ஏன்னா இவ செஞ்சதும் தப்புதான். அல்லேலூயா. ஒரு எஜமாட்டிய வேலைக்காரிய கூப்பிட்டு, என் புருஷனை கட்டிக்க, புள்ள உன்னால ஒரு புள்ள பிறக்கட்டும்னு சொன்னாக்க இன்னைக்கு இருக்கிற வேலைக்காரிய வந்துருவாளா? அதான் இன்னைக்கு நடந்திருக்குது. அல்லேலூயா. அதாங்க பாக்குறா. ஆண்டவர் மனக்கண்களையும் திறந்து விடுகிறார். ஊற்றை திறந்து வைத்த ஆண்டவர் மனக்கண்ணை திறந்து விட்ட உடனே ஊற்று தண்ணீரை பார்க்கிறார். உடனே போய் தன்னுடைய பாத்திரத்துல துருத்தியில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்து பிழைத்து கொண்டார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலையில, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில, ஒரு வறண்ட வழியில உன் வாழ்க்கையில என்ன செய்யறது, அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாம, எதை நீ வச்சு அடுத்தது முன்னேறதுன்னு புரியாம நீ போய்கிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. உனக்கு கண்ணுக்கு தெரியல, உன் கண்ணையும் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. உன் கண்ணை திறந்து அருகில் இருக்கிற நீரூற்றை காட்டி உன் பிள்ளையையும் உன்னையும் பிழைப்பூட்டி உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் உன் கண்ணை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில இருக்கீங்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம போகுதா வாழ்க்கை? உங்களுக்கு தெரியாம போனாலும் உங்களுக்கு என்னது செய்யணும்னு கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சீக்கிரமா ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பேதுரு மற்ற சீடர்கள் எல்லாரும் இயேசு இறந்த சோகத்திலே மீன் பிடிக்க கடலுக்கு போனார்கள். கடல்ல ஏறி ராத்திரி பூரா மீனை பிடிச்சான். ஒரு பயிலும் ஒரு மீனையும் பிடிச்ச பாடில்ல. காலையில அதிகாலையில இயேசுவானவர் கரையில நிற்கிறார். கரையில நின்று, பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாயிலும்
உண்டா என்று கேட்டேன். அம்மா இந்த பேனை போட்டு விடுங்களம்மா, சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்டார். ஒன்றுமில்லை ஒண்ணுமில்லை அப்படின்னாங்க. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் பின்னால் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். மீன் அனல்ல சுடப்பட்டிருந்தது, அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு பிள்ளைகளேன்னு கூப்பிட்டார். அவங்களுக்கு தெரியல இயேசுதான் வந்து நின்று கூப்பிடுறாருன்னு. நம்மை போஷித்த கர்த்தர் வந்து கரையில நிக்கிறாருன்னு தெரியல. அவன் புலம்புறானுங்க. கடைசியில அதுல ஒருத்தன் கண்டுபிடிச்சான், நம்ம கூப்பிட்டவர் கர்த்தர்னா. அப்படியா? அப்பதான் அவன் மேல் சட்டையே கழட்டி மேல சட்டையே போடுறான். அப்ப ராத்திரி பூரா சட்டை இல்லாம உட்கார்ந்து இருந்தான் போல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான், சட்டை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய கஷ்டத்துல மேல போட்டிருக்கிற சட்டை இருக்கிறது கூட நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட கவலையில இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, உன் கண்ணை நான் திறந்துட்டேன், பக்கத்துல பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது இன்னொரு வசனத்தை நாம படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் சாப்டர் 16 வேர்ட்ஸ் 14. அப்போஸ்தலர் 16:14 16-14 படிக்கலையா ரேகா? படிங்கயா. தியேத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேர் உள்ள கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லுவதை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கத்தை கவனிக்கிறதுக்குன்னே கர்த்தர் இருதயத்தை திறந்து விடுகிறார். உங்க இருதயம் திறந்திருக்கா என்னன்னு தெரியல. இப்ப பண்ற பிரசங்கம் கூட உங்களுக்கு சிலருக்கு புரியுதா என்னன்னு தெரியல. சிலர் அப்படியே உட்கார்ந்தபடியே இருக்காங்க. பிரவீன் அம்மா எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லல, ஒரு ஆமீன் சொல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? அப்ப அல்லேலூயா சொல்லணும்ல. புரியுதா இல்லையா பிரசங்கம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். ஆகாரின் கண்ணை திறந்தார், லீதியாளின் இருதயத்தை திறந்தார். தேவன் திறந்து விட்டாதான் மீதி எல்லாமே தெரியும். தேவன் திறக்காத வரைக்கும் ஒன்னும் புரியாது. நம்ம வெங்கடேசருக்கு ஒரு நாள் கர்த்தர் தன்னுடைய அவருடைய இருதயத்தை திறக்கும் போது, ஐயோ சாமி, ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஓடி வந்து என்னட்ட உட்கார்ந்து ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கிற காலம். கர்த்தர் கண்ணை திறக்கல, அதுதான் இன்னும் கண்ணு குருடா இருக்கு. கண்ணு நல்லதானே இருக்கு பாஸ்டர், லாரி எல்லாம் ஓட்டுறேன், அந்த கண்ணு இல்ல, இதய கண். அல்லேலூயா. நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கும் போது ஒரு மனுஷன் கூட உலகத்துல நிக்க மாட்டான், கர்த்தர் இடத்துல ஓடி வந்துருவோம். ஆமென். இங்க பாருங்க, பவுல் சொல்லுகிற பிரசங்கத்தை கவனிக்கும்படி லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆமென். உங்க இருதயத்தை கர்த்தர் திறந்தா நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா அமையும். இதுல இருந்து நீங்க தான் பிரயோஜனம் அடைஞ்சு வீட்டுக்கு போவீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லீதியாளின் இருதயத்தை வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா, தேவ பக்தி உள்ளவதான், கர்த்தரை வணங்குறவதான். ஆனால் கண்கள் எப்படி இருந்திருக்குது? இருதய கண்கள் எப்படி இருந்திருக்குது? திறக்காம இருந்திருக்கு. இருதயத்தை திறந்து விட்டவன இன்னும் வசனத்தை அவள் கவனித்தாள். நீங்க இன்னும் வசனத்தை கவனிச்சு நடக்கணும்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஏசப்பா என் கண்ணை திறந்து விடுங்க, என் இருதயத்தை திறந்து விடுங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கேன்? 5. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதே 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவு திறந்து கிடக்கிறதை கண்டு யாரு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளும்படி போனான். அல்லேலூயா. ஆண்டவர் எதை திறந்தார்? சிறைச்சாலை கதவை திறந்தார். அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் அந்த தேசத்துல பிடிச்சி அடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டான். நாளைக்கு பாத்துக்கலாம்டா இவனுங்களை அப்படின்ட்டு ஜெயிலுக்குள்ள போட்டு பவுலையும் சீலாவையும் அல்லேலூயா உள்ள போட்டு மூடுங்கடா. மூடி எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுட்டு சிறைச்சாலைக்காரன்ட்ட ஒப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. சிறைச்சாலைக்காரன் தான் அவனை 2வது நாள் கொண்டு போய் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். 2வது நாள் ஆகி போச்சு. அதிகாலை நேரம் இருட்டோட ராத்திரியில நடக்கிற சம்பவம். அல்லேலூயா. இருட்டா இருக்கு, ஒன்னும் பொழுது விடியல, ராத்திரி நேரம். சிறைச்சாலை தலைவன் தூங்கிட்டான். தூங்கின உடனே ஆண்டவர் வந்தார். இவர்கள் பாடுற பாட்டு சத்தத்தை கேட்டாரு. பூமியை ஒரு ஆட்ட ஆட்டினாரு. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் முதல்ல ஒரு ஆட்ட ஆடுனுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிறைச்சாலையுடைய கதவை திறந்து விட்டுட்டாரு. கதவை திறந்து விட்ட உடனே அவங்க அங்கதான் இருக்காங்க. இவன் உடனே திடீர்னு நித்திரை தெளிஞ்சு, யாரு? சிறைச்சாலை தலைவன் நித்திரை தெளிஞ்சு யாரையும் காணாம, என்னடா கதவு திறந்து கிடக்கு, ஓடி போயிட்டாங்க போல, நம்ம நேத்து பிடிச்சிட்டு வந்த கைதிகளை இங்க சிறையில கொடுத்தாங்க, நம்ம பிடிச்சி பூட்டி வச்சோம், இப்ப ஓடி போயிட்டாங்க, நாளைக்கு யாரு கருத்து போகுது? நம்ம கருத்து தான் போகுது. நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாம். அவன் வெட்டுறதுக்கு முன்னால நம்மளே வெட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பட்டியத்தை உருவணும். பவுலும் சீலாவும் சொன்னாங்க, சிறைச்சாலை தலைவனே, நீ உனக்கு ஒண்ணும் பண்ணிக்காத, நாங்க இங்கதான் இருக்கோம், உனக்கு ஒரு தீங்கும் செய்யாத, நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு. ஆண்டவர் சிறை கதவை திறந்தார். சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்தையும் ரட்சித்தார். அல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரியே மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. யாருக்கு? சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்துக்கு. அவன் அப்படியே அவங்களுடைய காயத்தை எல்லாம் தொட்டு, காயத்தில எல்லாம் எண்ணெய் வார்த்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செஞ்சான். 2வது நாள் பார்த்தா அங்க இருக்கிற பெருந்தலைவர்கள்லாம் அவங்கள அனுப்பி விட்டுருப்பா. உடனே பவுல் சொன்னாரு, என்னப்பா நேத்து ராத்திரி எங்களை அப்படியே கூப்பிட்டு வந்து பப்ளிக்கா கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னால அடிச்சு கொண்டு வந்து அடைச்ச, இப்ப ரகசியமா அனுப்பலான்னு பாக்குறியா? நீ ஏன் எங்களை அடைச்ச? அதுக்கு பதில் சொல்லிட்டு எங்களை வெளியே விடு அப்படின்ன உடனே அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் அவனை தனியா கூட்டிட்டு வந்து, அப்பா தயவுசெய்து தொந்தரவு பண்ணிடாத, பிரச்சனை பண்ணிடாத, நீ வேற ரோமனா இருக்கிற, நாங்களும் ரோமர்கள் தான், நீ ரோமனா இருக்கிறதுனால ரோமனுக்கு அபயமிட்டா எங்க கதை முடிஞ்சிடும், அதனால தயவு செய்து பத்திரமா போய் வாங்கப்பா, நல்லா இருப்பீங்க, எது வேணாலும் தாரேன். காரணம் என்ன? சிறைச்சாலை கதவை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். உங்க வாழ்க்கையில இருக்கிற சிறைய ஆண்டவர் திறக்கணுமா? உங்க வாழ்க்கையில கட்டப்பட்ட சிறையான நிலைமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கணுமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க நெருங்குங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போற? பாடி துதிங்க. உங்க வேதனையில, உங்க கஷ்டங்கள்ல, துக்க நேரங்கள்ல நீங்க எதையும் பார்க்காதீங்க, பாடி துதிங்க. கர்த்தர் உங்க கட்டுக்களை அறுப்பார். உங்க சிறையில இருந்து உங்களை வெளியே கொண்டாந்துருவார். அல்லேலூயா. அடுத்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.